வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விரைவா அந்த தகவல பார்க்கலாம். இந்த வீடியோல கம்பெனியுடைய பிசினஸ பத்தி பார்க்கலாம். ஐபிஓ தகவல பத்தி பார்க்கலாம். என்ன ஃபண்ட் சைஸ் ரைஸ் பண்றாங்க? வரக்கூடிய ஃபண்ட வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போறாங்க? மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ செய்யணும்? ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்கு? புரமோட்டர்ஸ் ஏதாவது ஷேர்ஸ செல் பண்றாங்களா? இல்ல அவங்களுடைய ஷேர்ஸ ஆல்ரெடி பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்களா? போன்ற தகவல பார்க்கலாம். ஃபினான்ஷியல் நம்பர்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி. அவங்க ஆப்ரேட்டிங் ரெவென்யூ, ப்ராஃபிட், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், பிஇ மற்றும் கடன் ரிலேட்டடான ரேஷியோவை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ என்னுடைய பார்வைக்கு கம்பெனியுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எடுத்துரைக்கிற வீடியோ மட்டுமே. அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசித்து என்னுடைய புரிதலை ப்ரெசென்ட் பண்ணுற வீடியோ மட்டுமே. முதலீடு பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். கல்யாண் ஜுவல்லர்ஸ் கேரளாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. கோல்டு ப்ராடக்ட்ஸ் தயாரித்து விற்பனை செய்வது தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். இப்போது அவங்கக்கிட்ட 107 ஷோரூம் இருக்குது இந்தியா முழுவதும். அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்டில் 30 ஷோரூம்ஸும் இருக்குது இந்த கம்பெனிக்கு. நம்ம நடிகர் பிரபு வர விளம்பரத்தை நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் இந்த கம்பெனியுடைய விளம்பரத்தில் நாம் பார்த்துருப்போம். ஐபிஓ தகவல் விரைவாக பார்க்கலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா ரூ. 86 ரூ. 87 அப்பர் பேண்ட். லாட் சைஸ் 172 யூனிட்ஸ். 172 ஷேர்ஸ் குறைந்தபட்சம் வாங்கணும். அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 172 வாங்கலாம். ஸோ குறைந்தபட்சம் நம்ம அப்பர் பேண்ட் ரூ. 87 அப்ளை பண்ணுறோம்னா குறைந்தபட்சம் ரூ. 14,964 இதற்காக செலவு செய்ய வேண்டும். சரி, இந்த ஐபிஓ வழியாக ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ வருதுன்னு பார்க்கும்போது 8000 மில்லியன், அதாவது 800 கோடி ரூபாய். இது அப்பர் பேண்டுக்கு விலை போகுது அப்படின்னா எவ்வளவு ஷேர்ஸ் உள்ள வருதுன்னு பார்த்தோம்னா 91.95 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் புதுசாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக, அதாவது ஆல்ரெடி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் இல்லைனா ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை சிலது செல் பண்ணலாம். அது வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறது 3750 மில்லியன் அல்லது 375 கோடி ரூபாய். இதுவும் அப்பர் பேண்டுக்கு விலை போச்சுன்னா மொத்தம் 43.10 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் விலைக்கு வரலாம். ஸோ டோட்டல் ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது 11,750 மில்லியன் ரூபாய் கலெக்ட் பண்ண போகிறாங்க கம்பெனி, அல்லது 1175 கோடி ரூபாய்கள். இந்த டோட்டலில் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கான ரிசர்வேஷனும் உட்படுத்தியிருக்காங்க 20 மில்லியன் ரூபாய் வரைக்கும். ஐபிஓ டைம் டேபிள் மார்ச் 16 ஓப்பன் ஆகுது. மார்ச் 18 க்ளோஸ் ஆகுது பிட்டிங். மார்ச் 23 அலோகேஷன் ஆரம்பிக்குது. மார்ச் 24 ரீஃபண்ட் கொடுக்குறாங்க யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ. மார்ச் 25 ஷேர்ஸை கிரெடிட் பண்ணுறாங்க யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ. மார்ச் 26 லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் விவரங்கள். டிஎஸ் கல்யாணராமன் அவர் தான் மெயின் ப்ரொமோட்டர், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்காங்க. அவரோட மகன் நினைக்கிறாங்க டிகே சீதாராம் மற்றும் டிகே ரமேஷ், 2 பேரும் அவருடைய மகன்கள். ஸோ இவங்க தான் மெயின் ப்ரொமோட்டர்ஸ். டிஎஸ் கல்யாணராமன் அவர்கள் கொஞ்சம் ஷேர்ஸை செல் பண்ணுறாரு. அதோடைய விலை மதிப்பு பார்த்திங்கும்போது 1250 மில்லியன் ரூபாய் வரைக்கும் செல் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹைடல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் 2500 மில்லியன் ரூபாய் வரைக்கும் அவங்களுடைய ஷேர்ஸை செல் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு வேறு எந்த கம்பெனிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்க்கும்போது கல்யாண் சில்க்ஸ், எம் ஸ்டார் ஹோட்டல்ஸ், த்ரிஷூர் செக்யூரிட்டிஸ், கல்யாண் டெவலப்பர்ஸ், கல்யாண் என்டர்பிரைசஸ், கல்யாண் சாரீஸ், கல்யாண் டெக்ஸ்டைல், கல்யாண் ட்ரெஸ்ஸஸ் போன்ற கம்பெனிலையும் இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கும்போது இது வரைக்கும் எந்த ஷேர்ஸும் பிளெட்ஜ் செய்யப்படவில்லை. அது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். சரி, வரப்போகிற ஃபண்டை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க? ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வரப்போகிற ஃபண்டு நமக்கு தெரியும். அது அந்தந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் போயிடும், கம்பெனிக்கு வராது. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக வரப்போகிற ஃபண்டு தான் கம்பெனிக்கு வரப்போகுது. அதை வச்சு கம்பெனி என்ன செய்ய போகிறதாக அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு தான் பெரும்பாலும் பணத்தை ஒதுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. கடன் அடைக்க போகிறாங்கன்ற பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ மெயினாக ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட். சரி, ரிசர்வேஷனை பார்க்கும்போது ரீட்டைல் போர்ஷனுக்கு 35% ரிசர்வேஷன் இருக்குது. அது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு 50%, நான் இன்ஸ்டிடியூஷனல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 15% ஒதுக்கியிருக்காங்க கம்பெனி.
இப்போ கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். கம்பெனி அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கடந்த 3 ஆண்டுகளுக்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை குடுத்துருக்காங்க. அதே மாரி இந்த வருடம் ஃபினான்ஷியல் இயர் 2021 உடைய முதல் 9 மாதத்துடைய ஃபினான்ஷியல் டேட்டாவும் குடுத்துருக்காங்க. விரைவாக பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது கடந்த 3 ஆண்டுகளுடைய ஃபினான்ஷியல் டேட்டாவை கன்சாலிடேட் பண்ணியிருக்கிறது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அனைத்து நம்பர்ஸும் மில்லியன் ரூபீஸில் இருக்குது. இதில் ஒவ்வொரு லைன் ஐட்டம் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முயற்சிக்கலாம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2018லேருந்து 19 இறங்கி இருக்கு. 19ல் இருந்து ஏறி இருக்கு. ஆனால் 2018ல் இருந்த ரெவென்யூ 2020லையும் வரல. இதில் கொரோனாவும் ஒரு சின்ன பங்கு ப்ளே பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்க்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா 2018லேருந்து 19 இறங்கி இருக்கு. ஆனால் 19லேருந்து 20 அதிகரிச்சிருக்கு. ஆனால் 2018 அளவில் வரல. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது 2019ல் மைனஸில் இருந்திருக்காங்க, நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சது என்னன்னா அதில் டிஃபர்ட் டேக்ஸ் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் ரூபாய் கிட்டத்தட்ட. ஸோ அது சேர்த்தோன்னா ஒரு ப்ராஃபிட்டும் லாஸும் இல்லாத மாதிரி 2019ல் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 2019 ஒரு நல்ல வருடமாக இல்லை கம்பெனிக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ ஒவ்வொரு லைன் ஐட்டமும் விரைவாக பார்க்கலாம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2018லேருந்து 19 குறைஞ்சிருக்கு. 19லேருந்து 20 அதிகரிச்சிருக்கு. ஆனால் 2018ல் எட்டின ரெவென்யூ 2020ல் எட்ட முடியலை. சரி, 2019லேருந்து 20 எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்னு பார்க்கும்போது 3.4% மட்டுமே அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதாவது எபிட்டா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் அதை செக் பண்ணும்போது 2018லேருந்து 19 பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. 19 ஒரு நல்ல வருடம் இல்லை இந்த கம்பெனிக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் 19லேருந்து 20 அதிகரிச்சிருக்கு. ஆனால் மறுபடியும் 2018ல் இருந்த ரெவென்யூ நம்பர் வரல. அதே மாதிரி எபிட்டா மார்ஜின் பார்க்கும்போது 1.88லேருந்து நெகட்டிவில் போயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 1.56ஆக ஏறி இருக்குது. இது வந்து அவங்க காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ண ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது 2018லேருந்து 19 விழுந்திருக்கு. 19லேருந்து 20 ஏறி இருக்கு. 2020ல் கிடைத்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2018 கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே இருக்கு. ஸோ எவ்வளவு அதிகரிச்சிருக்கு சிஏஜிஆர் வழியாக, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் வழியாக 2018லேருந்து 20 வரைக்கும் பார்க்கும்போது 0.5%. ROE மற்றும் ROCE, ROE ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி, ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. ROE பார்க்கும்போது 2018ல் 7%, 2019ல் நெகட்டிவில் போயிருக்கு. 2020ல் கிட்டத்தட்ட 7%மும் இருக்குது. ROCE பார்க்கும்போது 5.65 2018ல், 19ல் 0.75 மட்டுமே, 2020ல் மறுபடியும் 5ஆக இருக்குது. சரிங்க, கம்பெனியுடைய கடன் பார்க்கும்போது இதெல்லாமே மில்லியன் ருப்பீஸில் இருக்குது. 2018ல் 20,221, அதுக்கப்புறம் 19ல் 22,074, ஃபினான்ஷியல் இயர் 2020ல் பார்க்கும்போது 24,230. ஸோ ஏறிக்கொண்டே இருக்குது. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் 2021ல் 9 மாத டேட்டா கொடுத்துருக்காங்க. அதில் பார்க்கும்போது கம்பெனியுடைய கடன் 26,911 மில்லியன் ருப்பீஸாக இருக்குது. ஸோ கடன் ஏறிக்கொண்டே இருக்கிறது நம்ம பார்க்கலாம். சரி, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன பின்னணி. கம்பெனி கடன் எடுத்திருந்தாலும் அந்த கடனுக்குரிய வட்டியை கட்டுவதற்கான கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்கிற ரேஷியோ தான் அந்த ஆண்டிற்கு வந்த வருவாய் பேஸ் பண்ணிங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது. 2018ல் 16.38 இருந்தது. 19ல் நல்ல வீழ்ச்சி. 20ல் மறுபடியும் கிட்டத்தட்ட 17 இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது நல்ல பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அவங்க பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ நெகட்டிவாக இருக்கிற மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரியுது. எல்லாமே 1க்கு மேலே இருக்குது. இது கம்மியாக இருக்கிறது தான் நல்லது கம்பெனிக்கு. 2018 ஃபினான்ஷியல் இயரில் 1.03, 2019ல் 1.1, 2020ல் 1.12. இப்போ கடன் இன்னும் அதிகரிச்சிருக்கு. ஸோ இது இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரேஷியோஸ். அதே மாதிரி டெப்ட் டு அசெட் ரேஷியோவும் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ நல்லது. இதுவும் ஏறிக்கொண்டே இருக்குது 2018லேருந்து 20. இப்போ மறுபடியும் கடன் அதிகரிச்சது வச்சு இப்போ டேட்டா கேல்குலேட் பண்ணால் திருப்பியும் இது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நெகட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கலாம். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இது நான் கேல்குலேட் செய்யலாம். அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ்லேருந்து எடுத்திருக்கிறது. 2018ல் 1.7, 2019ல் மைனஸில் இருக்குங்க. 2020ல் மறுபடியும் 1.7ஆக இருக்குது. இதை வச்சு நம்ம பிஇ கேல்குலேட் செய்கிறதுக்கு முயற்சிக்கலாம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை ஐபிஓட அப்பர் பேண்டான 87 ரூபாயாக எடுத்துக்கலாம். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் 1.7 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பிஇ கேல்குலேட் செஞ்சோன்னா 51.2ஆக வருது. இது பிஃபோர் ஐபிஓ. ஆஃப்டர் ஐபிஓ கேல்குலேட் செய்யணும். ஏன்னா ஷேருடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் மாறும். ஸோ 1.7ஆக இருந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 1.5ஆக குறையுது. இதை வச்சு பிஇ கேல்குலேட் செய்யும்போது ஒரு கிட்டத்தட்ட 56.5ஆக வருது. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அவங்க பிஎஸ் கூட கம்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். கம்பெனி அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் சில டேட்டாவை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க ஒரே ஒரு
பியரை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது டைட்டன் கம்பெனி மட்டும் தான் அவங்க பியர்ஸாக காட்டியிருக்காங்க. அதனால தான் ஹையஸ்ட்டு, ஆவரேஜ், லோவஸ்ட் எல்லாமே ஒரே வேல்யூவாக வந்திருக்கு. பிஇக்கு 84.23 அவங்க இண்டஸ்ட்ரியோட பிஇயாக காட்டுறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுவோம் இந்த கம்பெனி சீப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் டைட்டன் கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ டைட்டன் கம்பெனியோட பிஇ பார்க்கும்போது 84.23, அவங்களோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கிட்டத்தட்ட 17 இருக்குது. ஏன் பிசி ஜுவல்லர்ஸை இவங்க வந்து ஒரு பியராக காட்டல அப்படின்றது தெரியலைங்க. மேபி பிசி ஜுவல்லர்ஸ் வேறு ப்ராடக்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. அதை செக் பண்ணணும். இந்த வருடத்துக்குள்ள ஃபினான்ஷியல் இயர் 2021க்குரிய 9 மாத ஃபினான்ஷியல் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போன வருடம் முதல் 9 மாதத்தை டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் செய்கிறதுக்கான வசதிகள் இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்குது இந்த முதல் 9 மாதத்தில். ஸோ அது நெகட்டிவாக கருதப்படலாம். கொரோனா ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்க்கும்போது நெகட்டிவில் இருக்குது. ஸோ நஷ்டத்தில் இருக்காங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது அதிகரிச்சிருக்கு. ஸோ டெஃபர்ட் டேக்ஸ் வந்திருக்கலாம். போன வருஷம் கட்ட வேண்டிய சில பணத்தை இப்போ கட்டியிருக்கலாம். அதனால் அதிகரிச்சிருக்கு அவங்களுடைய லாஸ். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பார்க்கும்போது போன வருடம் 1.13 இருந்தது. இந்த வருடம் முதல் 9 மாதத்தில் நெகட்டிவில் இருக்காங்க. நெகட்டிவ் 1.96. ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவாக தான் தெரியுதுங்க கம்பெனிக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு. உங்களுடைய பார்வைக்கு கம்பெனி எப்படிப்பட்டது, கம்பெனி பற்றியான கூடுதல் தகவல் தெரியும் என்றால் தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருக்குது இல்லை முரண் கருத்து இருக்குது அப்படின்னு நினைத்தாலும் தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.